கோரிக்கை வச்சுட்டே இருந்தீங்கன்னா ஜனநாயக பாதைக்குள்ளே வரலன்னு அர்த்தம். நீங்க இன்னும் ஜனநாயகனாலே படிக்கிற படிப்புல இன்னைக்கு கவின் முதல் கொண்ட படுகொலையின் அடிப்படையில் நம்ம பார்க்கிறது என்னன்னா, அரசியலமைப்பு சட்டம் முழுமையாக இந்தியாவில் தோல்வி அடைந்து விட்டது. ஏன்னா இங்க சமத்துவம் இல்ல. அந்த அந்த வலைக்குள்ள சிக்காத நபர்கள் நீங்க இருக்கிறதுனாலதான் உங்களை கண்டாலே எரிச்சல் வருது, உங்களை கண்டாலே அடிக்கணும்னு தோணுது. முருகனை எப்படி படுகொலை செஞ்சாங்க? அந்த கொள்கையை வெளியில சொல்லாம ஒரு மாஸ் மூவ்மெண்டா தான் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் மட்டும்தான் இருக்கும் அங்க. ஆனா கருத்தியல் சார்ந்த நபர்கள் அங்க இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி பெரும்பான்மையாக நீங்க இங்க இருக்கிறது பட்டியலினத்தை சார்ந்தவர்களா இருக்கலாம். இதுல குறிப்பா ஜான் பாண்டியனும் சரி, கிருஷ்ணசாமியும் சரி, மற்ற சாதி அமைப்புகளும் சரி, இந்த மாதிரியான அரசியல் பயிலரங்கத்தை நடத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம். என்னடா சாதிங்கிறது அரசியல் கிடையாது. அது அரசியலுக்கு ஒரு பெரிய ஒரு அமைப்புகளுக்கு நம்ம எடுபடியா வேலை செய்யலாம். ஆனா அதே ஒரு அரசியல் ஆயிட முடியாது. ஒரு பெரிய ஒரு அமைப்புக்கு ஒரு சாதி கைக்கூலியா வேணா இருக்க முடியும். இந்த அரசியல் நம்ம இவ்வளவு ஆளுகின்ற வகுப்பாக மாற்றும் அல்லது நம்ம ஆட்சியாளராக மாற்றும் அப்படிங்கிறதுல அது சாத்தியம் கிடையாது. அதனால அவர்கள்கிட்ட சாதியின் அடிப்படையில் கோஷம் வச்சு தேர்தல் காலங்களில் விலை போகின்ற நபர்களாக இருப்பாங்க. ஒரு கோஷம் வைப்பாங்க, கோரிக்கை வைப்பாங்க. அந்த கோரிக்கையை முன்னிறுத்தி தான் அரசியல்னு பேசிட்டு இருப்பாங்க. கோரிக்கையை வைக்கின்ற எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் எந்த ஒரு இயக்கங்களும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களை தொடர்ந்து அடிமையாக வைத்திருக்கின்ற வேலையை தான் செய்வாங்க. கோரிக்கைனாலே அங்க அடிமைதான். நீங்க கமாண்ட் பண்ணணுமா டிமாண்ட் பண்ணணுமான்னு பார்க்கணும். உங்ககிட்ட கமாண்ட் இருக்கணுமா டிமாண்ட் இருக்கணுமா? கமாண்ட்னா ஆணையிடுறது, டிமாண்ட்னா கையேந்துறது. ஆணையிடுறது நல்லா இருக்குமா, கையேந்துறது நல்லா இருக்குமா? கவியினுடைய அப்பா சொன்னதுதான், எனக்கு நிதி வேண்டாம் நீதி வேண்டும்னு சொன்னார்ல. நிறைய படுகொலைகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்ல. ரூபா செக்கை கொடுத்த உடனே போய் வாங்கிக்கிடுவாங்க, வாங்கிட்டு போட்டோ எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா இங்க வேற மாதிரி இருந்தது. எனக்கு பைசா வேண்டாம், என் நீதி தான் வேணும்னார்ல. இதுதான் கமாண்டு, இது டிமாண்டு கிடையாது. மற்றவங்க எல்லாருமே டிமாண்ட் வச்சு கோஷம் வச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே அந்த 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 கிரவுண்ட் ஆட்சியாளருங்கிற முறையில அந்த கூட்டத்தை நான் பார்க்கறது எப்படி பார்க்கறேன்னா, இவங்க எல்லாம் அடிமையினுடைய கூட்டம் அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். நீங்க கோரிக்கை வச்சு நீங்க கூட்டம் கூடுனீங்கனாலே அது அடிமையினுடைய கூடாரம் தான். இந்த தத்துவம் நாங்க சொல்லிக் கொடுக்கிற தத்துவம் ஒரு வெற்றியினுடைய சூத்திரம். வெற்றி பெற்ற ஒரு கருத்தியல். அது அம்பேத்கருடைய கருத்தியல் பார்த்தா வெற்றி பெற்ற கருத்தியல் கிடையாது. அம்பேத்கரே தன்னுடைய மாநிலத்தை தோக்கத்தான் செஞ்சாரு. அதனால அம்பேத்கரிசத்தை காட்டிலும் கன்சிராமனுடைய தத்துவம். நான் இப்ப பேசுறது கன்சிராமனுடைய தத்துவம். நான் கன்சிராம் கிட்ட இருந்து அரசியல் வகுப்பு எடுத்ததுனால அந்த தத்துவம் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் 15 மாநிலத்துல எம்எல்ஏ எம்பியும் உருவாக்குனார். 15 மாநிலத்துல ஒரே ஒரு மாநிலத்தில் ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சாங்க. அந்த சூத்திரத்தை தான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இங்க இருக்கக்கூடிய இந்தியா முழுவதும் பயணிச்சுட்டு இருக்கேன். நான் டெல்லியை தான் தலைமை இடமா வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆனா இந்தியா முழுவதும் பயணித்து கருத்தியல் சார்ந்த தலைமை பண்புள்ள நபர்களை உருவாக்கணும்னு. இங்க தலைமையே இல்லைங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இல்லை, இந்தியாவிலே அரசியல் செய்யறதுக்கு ஆளே கிடையாது. எல்லா வேலைக்கும் போறான். ஐஏஎஸ் எழுதுறான், ஐபிஎஸ் எழுதுறான், கிளர்க்கு எழுதுறான், பல குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 எல்லா பரீட்சையும் எழுதுறான். ஆனா இவங்களெல்லாம் மேய்க்கிறதுக்கு ஒருத்தன் வேணும். அவன் தான் எம்எல்ஏ எம்பி. அதை தயார் பண்றதுக்கு யாருமே இல்லை. ஆனா அதை உருவாக்கணும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமி இருக்கும், ஆனா எம்எல்ஏ எம்பி அகாடமி கிடையாது. ஆனா கன்சிராம் அதை நடத்தினார். இந்த சமுதாயத்திலிருந்து, ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து ஒரு நல்ல எம்பியை உருவாக்கணும், எம்எல்ஏ உருவாக்கணும், அவர்கள் மூலமாக தம் மாநிலத்தை ஆளணும், தேசத்தை ஆளணும் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லாருடைய மண்டையை உடைச்சார். ஏன்னா நம்ம மண்டை முழுக்க முழுக்க கடந்த 2000 ஆண்டு காலமாக புறையோடி போயிருக்கின்ற ஒரு நச்சு கருத்து மண்டையில சேர்ந்து இருக்குது.
இந்த மண்டையில இருக்கக்கூடிய அந்த கருத்தை நீங்க வந்து வெளியில எடுக்காம புது கருத்து உள்ளுக்க நுழையாது. நான் ஒரு கருத்து சொல்றேன்னா இன்னொரு கருத்து உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஏய், நான் இப்படி இல்ல கேட்டேன், சீமானுடைய கருத்து நல்லா இருக்கு, விஜயனுடைய கருத்து நல்லா இருக்கு, அந்த கருத்து எல்லாம் உங்களை விடுதலை கொடுக்குமா? கருத்து நல்லா இருந்துச்சுனாலும் அது உங்களை விடுதலை பெற வைக்குமா அப்படிங்கிறத நீங்க யோசிக்கணும். அது நமக்கான இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய புறையோடி போய் இருக்கின்ற அந்த சாதிய மோசமான அந்த அடக்குமுறைக்கு விடுதலை கொடுக்குமா? அவங்க பேசுற கருத்து எல்லாம் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் இயக்கம் நடத்திட்டு இருக்கிறான். ஆனா மனிதர்களை இயக்கிறது ரொம்ப கஷ்டம். 10 மாடு வச்சு நான் மேய்க்கிறேன்னு சொல்லிடலாம், ஆனா 10 நபர்களை வச்சு மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம். 10 நபர்களும் வெவ்வேறு சிந்தனையில இருப்பாங்க. இங்க கூடி இருக்கிற ஒரு 20 பேரும் சரி, வெவ்வேறு சிந்தனையில நீங்க இருப்பீங்க. இவர் ஒரு சிந்தனையில இருப்பார், நீங்க ஒரு சிந்தனையில இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு சிந்தனையில இருக்கும்போது இதுக்கு தலைமையேற்று நடத்தி வரும்போது வந்து எல்லாத்தையும் ஆளுமை செய்யக்கூடிய நபரா இருக்கணும். அப்படி இருந்தாதான் ஒரு இயக்கத்தை தலைமை தாங்க முடியும். அப்பனா நீங்க ஒரு கருத்தியல் ரீதியா இருந்தீங்கன்னா, ஒரு சித்தாந்தம் உங்களை ஆளுமை செஞ்சிச்சுன்னா, நீங்க எவ்வளவு பெரிய கூட்டத்தினாலும் மிக எளிதாக ஆளுமை செய்யலாம். அது லட்சம் பேர் கோடி பேர் வந்தாலும் கூட மிக எளிதாக நீங்க வந்து கையாளலாம். நீங்கள் வந்து ஒரு கருத்தியல் வட்டத்துக்குள்ளுக்கு வரணும். அந்த கருத்தியல் தான், இல்லைன்னா இவர் கருத்தியல்னே சொல்லிட்டு இருக்காரு. அந்த கருத்தியல் தான் என்ன? ஏடா நம்ம எல்லாருமே வந்து சாதின்னு பேசி பழக்கம், பட்டியல் வெளியேற்றம் பேசுவோம், பேர் மாற்றம் பேசுவோம். இதுக்கு மத்தியில வந்து நாம் என்ன எப்படி வந்து கருத்தியலா, இது எல்லாமே வந்து பட்டியல் வெளியேற்றம், பேர் மாற்றம், இது எல்லாமே நீங்க கோரிக்கை தான் வைக்கிறீங்க. நீங்க ஆட்சியாளராக மாறணும் அப்படிங்கிற தீர்மானம் சிந்தனை எல்லாம் உங்களுக்கு கிடையாது. ஏற்கனவே ஒருத்தன் ஆண்டுகிட்டு இருப்பான், அவனுக்கு தொடர்ந்து நம்ம கோரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த கோரிக்கையின் மூலமாக அவன் ஆட்சி செஞ்சுக்கிட்டே இருப்பான். நாம அதுல எதுவுமே பயனாளிகளா இருக்க மாட்டோம். கடைசின்னு பார்த்துட்டு இருந்தோம்னா, என்னுடைய சின்ன வயசுல இருந்து பார்க்கிறேன் நான், பல படுகொலைகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், கோரிக்கை வைக்கின்ற தலைவர்களை பார்க்கிறோம். இது தாண்டி நம்ம ஒரு நல்ல சட்டமன்றத்தில் பேசக்கூடிய நல்ல ஒரு தலைமை பண்பு உள்ள நபர்களை நம்ம சட்டமன்றத்துக்கு அனுப்பணுமா, பாராளுமன்றத்துக்கு அனுப்பணுமா? நம்ம பேசுறதுக்கு யார் இருக்கிறா? 44 பேர்ல ஆனா யாராவது ஒருத்தராவது வந்து சட்டமன்றத்துல இந்த சமுதாயத்திற்கு நடக்கக்கூடிய விஷயங்களை பேசுறாங்களா அப்படின்னா பேசல. ஆனா இவர்களுடைய பிரதிநிதியா தான் போறான்னு சொல்லிட்டு போறாங்க. வேற அந்த தொகுதியில வேற யாருமே போட்டியிட முடியாது. சங்கரகோயில் அப்படின்னா அது ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் போட்டியிட முடியும். அதற்காகவே இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது. நீங்க உங்களுடைய விஷயத்தை பேசுறதுக்கு தான் நீங்க சட்டமன்றத்திற்கு நீங்க தேர்ந்தெடுத்து போறீங்கன்னு சொல்லிட்டு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. ஆனா இங்க இருந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்கள் சங்கரங்கோயில் மட்டும் கிடையாது, அது ஓட்டப்படாரமா இருக்கட்டும், பெரம்பலூரா இருக்கட்டும், மற்ற எல்லா கிட்டத்தட்ட 44 தனித்தொகுதிகள் இருக்கு. தனித்தொகுதி 44 தனித்தொகுதிகளை இருந்து தேர்ந்தெடுத்து போகின்ற அனைவர்களுமே ஆளுங்கட்சியினுடைய அல்லது எதிர்கட்சியினுடைய பப்பட்டாக இருக்கிறாங்க. இவர்களால வந்து எதுவுமே பேச முடியாத சூழல். சொந்த பையனுக்கு ஒரு பாதிப்பு இருந்தா கூட பேச முடியாத ஒரு எம்எல்ஏ எம்பி தான் இங்க இருந்து நம்ம அனுப்பி வைக்கிறோம் பாராளுமன்றத்துக்கு. அப்படி என்றால் இதை மாற்றுவதற்கு, இந்த மடைமாற்றம் செய்வதற்கு கல்வி அவசியமா இருக்கு. அந்த கல்வி எப்படிப்பட்ட கல்வின்னா அது அரசியல் கல்விதான். அரசியல் கல்விதான் எல்லா விதத்திலிருந்து வரக்கூடிய, அது சமூகத்திலிருந்து வரக்கூடிய, பொருளாதாரத்திலிருந்து வரக்கூடிய, ஆன்மீகத்திலிருந்து வரக்கூடிய, பண்பாட்டிலிருந்து வரக்கூடிய, கல்வியிலிருந்து வரக்கூடிய எல்லாத்தையும் உள்வாங்கக்கூடியது அரசியல் தான். பாலிடிக்ஸ் வந்து இது சோசியலு, எக்கனாமி, எஜுகேஷனு, கல்ச்சுரலு, கேரக்டரு, ஸ்பிரிச்சுவலு, இப்படி எல்லாத்தையும் தாங்கி இருக்கும். சமூகத்தை தாங்கி இருக்கும் அரசியல்ல நீங்க தெளிவா இருந்தீங்கன்னா யார் வந்தாலும் சரி, ஒரு சுற்றுச்சூழல் வாதி வந்தாலும் கூட நீங்க அதை உங்களால கையாள முடியும். ஒரு ஆசிரியர் வந்தாலும் கையாள முடியும். ஒரு வியாபாரி உங்ககிட்ட வந்தாலும் கையாள முடியும். ஒரு பூசாரி வந்தாலும் உங்களால கையாள முடியும். ஆனா நீங்க வந்து ஒரு வியாபாரி மட்டுமே இருந்தீங்கன்னா, ஒரு எக்கனாமி அடிப்படையில நீங்க ஒரு வியாபாரி மட்டுமே இருந்தீங்கன்னா உங்களால வியாபாரத்தை மட்டும்தான் கையாள முடியும். ஒரு சமூக தலைவரா இருக்கிறீங்க, ஒரு சாதி தலைவரா இருந்தா சாதியினுடைய பிரச்சனைகளை மட்டும்தான் பேசுறதுக்கான நபர்களா இருப்பீங்க. ஒரு கல்வி சார்ந்த ஒரு வாத்தியார் இருக்கிறார் அப்படின்னா நீங்க அவர் வந்து என்ன பேசுவார்னா முழுக்க அந்த பாடத்திட்டங்களை பத்தி பேசுவாரு. நான் அப்படி பள்ளிக்கூடத்துல இப்படி பாடம் நடத்தினா, அப்படி பாடம் நடத்தினா, மேல இருக்கிறவர் அப்படி, இதே தான் அவங்களுடைய கருத்தா இருக்கும். அவங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தை இப்படிப்பட்ட வார்த்தைகளா தான் வந்துகிட்டு இருக்கும்.
ஆனா இது சங்கமமாவற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா அது அரசியல். நீங்க இன்னையில இருந்து யோசித்து பார்த்துக்கோங்க. ஒரு டீ கடைக்கு நீங்க போறீங்க அப்படின்னா, டீ கடையில எவனாவது ஒரு அரசியல் கட்சிக்காரன் இருந்தாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், நீங்க உடனே நீங்க எந்த துறையை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, அந்த டீ கடையில போய் அவங்ககிட்ட போய் அந்த அரசியலை பேச ஆரம்பிப்பீங்க. என்ன தலைவரை, உங்க தலைவர் இப்படி பேசிட்டு இருக்காரா, என்ன நல்லா இருக்கா அப்படின்னு நேச்சராகவே பேசுவீங்க. அப்படின்னா டீ கடை பெஞ்சுங்கிறது வந்து அரசியல் பெஞ்சு தான். அது ஒரு 4 பேர் ஒரு டீ கடைக்கு போனாலும் சரி, ஒரு சினிமா தியேட்டருக்கு போனாலும் சரி, ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி, நீங்க பேசக்கூடிய அந்த அந்த மொத்த சாராம்சமும் எதா இருக்கும் அப்படின்னா அது அரசியலா தான் இருக்கும். அப்பனா நீங்க பேசுற அரசியல் உங்களுக்கான அரசியல் நீங்க பேசுறீங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது 0. நீங்க உங்களுக்கான அரசியலை நீங்க பேசல. நீங்க யாருக்கான அரசியலை பேசிட்டு இருக்கீங்கன்னா ஸ்டாலினுக்கான அரசியலை பேசுவீங்க, இல்லது பாப்பா பையனுக்குடைய அரசியலுக்கான பேசுவீங்க. எந்த அரசியலும் உங்களுக்கான அரசியலா இருக்காது. அப்பனா இந்த அரசியலை கையாளணும் அப்படின்னா நமக்கான அரசியலை பேசுறது. அப்பனா நமக்கான அரசியலை பேசணும்னா ஏற்கனவே இருக்கிற அரசியல் எப்படிப்பட்ட அரசியலா இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கான அரசியலை எப்படி முன்னெடுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம வந்து அப்பனா ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல் எப்படி இருக்குது. அப்பனா எல்லா நாடுகளுமே ஒரு கருத்தியல் ரீதியா தான் வந்து அது செயல்பட்டு இருக்குது. அமெரிக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த கருத்தியல் அடிப்படையில் செயல்பட்டு இருக்கு? ட்ரம்ப் எதன் அடிப்படையில் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு? அவர் படிச்சுட்டு வந்த அரசியல் எதுல இருக்குன்னா விவிலியத்தில் இருக்குது, பைபிள்ல இருக்குது. பைபிள் சார்ந்த ஒரு கருத்தியல் தான் அவருடைய அரசியலா இருக்கு. அரபு கண்ட்ரில எதை சார்ந்த அரசியல் இருக்கும்? குரான் சார்ந்த அரசியல் இருக்கும். சைனால பௌத்தம் சார்ந்த கம்யூனிஸ்ட் அரசியல் வந்து அந்த நாடு எந்த பண்பாட்டின் அடிப்படையில் இருக்குதோ அந்த பண்பாட்டின் அடிப்படையில் அந்த தனிநபரை வடிவமைக்கும், அந்த தனிநபரே அரசியலா செயல்பட்டு இருப்பான். ஜப்பான், சைனா போன்ற வந்து ஒரு பொது உடைமை சார்ந்த ஒரு அரசியல் இருக்கும். ஏன்னா அவனுடைய அடிப்படை வந்து பௌத்தத்தின் அடிப்படையில் இருக்கிறதுனால அந்த அரசியல் அதுல பேசப்படுது. ஒரு அரபு நாடுகள்னா ஒரு சகோதரத்துவத்தை பேஸ் பண்ணி ஒரு அரசியல் இருக்கும். அங்க வந்து சமத்துவத்துக்கான பிரச்சனை அங்க இருக்காது, சமத்துவத்திற்கான போராட்டம் அங்க அவசியப்படாது. அமெரிக்கால சமத்துவத்திற்கான பயணம் அப்படிங்கிறதெல்லாம் மார்ச்லாம் பண்றதுக்கான அவசியம் இருக்காது. ஆனா இருந்தாலும் சில நேரம் வந்து பிளாக்கோட ஒரு போராட்டம் நடந்துச்சுன்னா, கருப்பின மக்களோட ஒரு போராட்டம் நடந்துச்சுன்னா அங்க சமத்துவத்திற்கான விஷயம் தேவைப்படும். ஆனா பொதுவா அவங்க பின்பற்ற அந்த விவிலியம் வந்து அவங்கள வடிவமைச்சுக்கிட்டே எப்பவுமே வடிவமைச்சுக்கிட்டே இருக்குது. அது அரசியலாகவும் சரி, அவங்க பண்பாட்டு ரீதியாகவும் சரி வடிவமைச்சுட்டே இருக்கு. அப்பனா இந்தியா வந்து இதுல ஒரு பெக்யூலரான கண்ட்ரி. நீங்க பாத்தீங்கன்னா ஈக்வாலிட்டி, பிரதர்ஹுட், ஃப்ரீடம், சாவர்னிட்டி, இது வந்து அரசியல் அமைப்பு சட்டத்துல நமக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. அரசியல் அமைப்பு நம்மளை வடிவமைக்கிறது எது அப்படின்னா இந்த சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம், சுய நிர்ணயம், நீதி, அதெல்லாம் நிறைய போயிட்டு இருக்குது. ரீனி, குடியரசு. ஆனா முக்கியமா ஒரு 4-5 எடுத்துக்கிறேன் நான், ஒரு 4 மட்டும் எடுத்துக்கிறேன் நான். இப்போ சுதந்திரம் பெற்று கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளுக்கு மேல ஆயிட்டு. அதே மாதிரி அரசியலமைப்பு சட்டமும் வந்து இங்க வந்து ஒரு 75 ஆண்டுகள் ஆயிட்டு. ஆனா இந்த சித்தாந்தம், இந்த 3 அடிப்படையான சித்தாந்தம் அம்பேத்கர் என்ன சொல்றாரு, இந்த 3த்தையும் நான் எழுதும் போது இந்த 3 எனக்கு எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னா பகவான் புத்தன் கிட்ட இருந்து நான் இந்த 3 கருத்தையும் நான் வாங்கினேன். எதெல்லாம்? சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம். இந்த 3 கருத்தையும் நான் புத்தர்கிட்ட இருந்து தான் வாங்கினேன் அப்படிங்கிறார். அப்பனா இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரை, அந்த சார அம்சம், அந்த ஜூஸ், இதுதான் கருத்து. பௌத்தத்திலிருந்து வரக்கூடிய அந்த கருத்தை தான் நம்மளை ஆளுமை செய்யணும். ஆனா நமக்குள்ள ஒரு கேள்வி எழுப்புவோம். இந்த கேள்வி எல்லாமே, இந்த கேள்வியை வந்து நான் வந்து ஒரு அமெரிக்கால போய் கேட்டேன், இல்லாட்டா வந்து நான் வந்து அரபு கண்ட்ரில போய் கேட்டேன், இல்லாட்டா சைனால போய் கேட்டேன்னா இந்த 3 அங்க இருக்கும். அங்க சமத்துவம் இருக்குதா அப்படின்னா அந்த மக்கள் எஸ் அப்படிம்பாங்க, இங்க சமத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இங்க சமத்துவம் இருக்குதா? கிடையாது. இங்க சகோதரத்துவம் இருக்குதா? கிடையாது. இதுவும் இல்லைன்னா இது இருக்குமா? சுதந்திரம். சமத்துவம் இல்லைனாலே அங்க வந்து சுதந்திரத்துக்கான வாய்ப்பே கிடையாது. சகோதரத்துவம் இல்லைன்னா சுதந்திரத்துக்கான வாய்ப்பே கிடையாது. அதற்கு என்ன காரணம்? ஆனா அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில நாம் சமத்துவத்தோட வாழணும்னு 75 ஆண்டுகளுக்கு முன்பாக அம்பேத்கர் எழுதி வச்ச சட்டம் சொல்லுது. அப்ப நான் இங்க சமத்துவம் இன்னும் 75 ஆண்டு காலமாக இந்தியாவில் சமத்துவம் வரல அப்படின்னா அதற்கு யார் காரணம்? அப்படின்னா அரசியல் அமைப்பு சட்டம் தோல்வி தானே நம்மளுக்கு படிப்பினையில வருது.
படிக்கிற படிப்புல இன்னைக்கு கவின் முதல் கொண்ட படுகொலையின் அடிப்படையில் நம்ம பார்க்கிறது என்னன்னா, அரசியலமைப்பு சட்டம் முழுமையாக இந்தியாவில் தோல்வி அடைந்து விட்டது. ஏன்னா இங்க சமத்துவம் இல்ல, இங்க சகோதரத்துவம் இல்ல, சுதந்திரம் இல்ல. இந்த தத்துவம் நம்மளை ஆளுதா? சமத்துவத்திற்கான தத்துவம் நம்மளை ஆளுதா? சமத்துவம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய தத்துவம். அப்ப இந்தியாவை ஆளுவது என்ன தத்துவம் ஆண்டு கொண்டு இருக்கின்றது? அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் அரசு ஊழியர்கள், ஆட்சியாளர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து உறுதிமொழி எடுக்கும்போது இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் முழுமையாக நான் வந்து பணியாற்றுவேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஒரு அரசு ஊழியரும் சரி, ஒரு எம்எல்ஏயும் சரி, ஒரு எம்பியும் சரி, ஈவன் ஒரு கேண்டிடேட்டா வந்து நம்ம போட்டியிடும் போது கூட வந்து அந்த உறுதிமொழி எடுத்து தான் நம்ம போய் போட்டியிடுறோம். ஆனா நடைமுறையிலே இத சமத்துவமும் சகோதரத்துவம் சுதந்திரம் இல்லை என்றால் அதற்கு யார் காரணம்? ஆட்சியாளர்கள் காரணம். நிர்வாகம் சரியாக வேலை செய்யல. நிர்வாகம் சரியாக வேலை செய்யாதனால தான் நீதிமன்றமும் சரியாக வேலை செய்யல. நீதிமன்றமும் இங்க ஃபெயிலியரா இருக்கு, நிர்வாகமும் ஃபெயிலியரா இருக்கு. இங்க ஆட்சியாளராக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் இதை கண்டுகிடவே இல்லைங்க. அப்பனா இது ஃபெயிலியர். ஈக்குவாலிட்டி ஃபெயிலியர், பிரதர்ஹுட் ஃபெயிலியர், ஃப்ரீடம் ஃபெயிலியர். எப்படி சாவனிட்டி கிடைக்கும்? நீங்க சுயமா நிர்ணயத்தோட வாழ முடியுமா? நீங்க இந்த 3 ஃபெயிலியருக்கான காரணம் இங்க இருக்கிற இந்த இந்திய மண்ணில் இருக்கக்கூடிய இந்த வர்ணம் தான் காரணம். இந்த வர்ணம் இருக்கு பாருங்க, இந்த வர்ணம் பிராமண மட்டும் படிக்கணும், சத்திரிய மட்டும் எதை வச்சிருக்கணும்? லேண்ட் வச்சிருக்கணும். பனியா மார்வாடி இருக்காம இருக்கான், அவங்ககிட்ட மட்டும்தான் எக்கனாமி இருக்கணும், பணம் இருக்கணும். இவன் சூத்ரா இருக்காம இருக்கான், சூத்ரா 85%. இவன் வந்து தொடர்ந்து இவனுக்கு அடிமை வேலை செய்யக்கூடிய நபர்களா இருக்கணும். இது ஒரு தத்துவம். இந்த தத்துவம் வந்து சமத்துவத்திற்கு எதிரான தத்துவம். இந்த தத்துவம் சகோதரத்துக்கு எதிரான தத்துவம். இந்த தத்துவம் சுதந்திரமா நீங்க வாழ்ந்துடக்கூடாது. இந்த தத்துவம் நம்மளை ஆண்டுட்டு இருக்கு. இந்த தத்துவத்தின் அடிப்படையில தான் எல்லா அரசியல் கட்சிகளும் இயங்கிட்டு இருக்கிறாங்க. அப்பனா படிக்கிறதுக்குன்னு ஒரு சாதி இருக்குங்க, அவன் பிராமணன் தாங்க, அவன் மட்டும்தான் படிக்க முடியும். 75 ஆண்டுகளுக்கு முன்பாக தாத்தா உங்க தாத்தா படிச்சாங்க சொல்லுங்க பாப்போம், கை ஊத்துங்க பாப்போம். யாராவது உங்க அப்பா படிச்சிருந்தாருன்னா கை தூக்குங்க பாப்போம். தாத்தாக்கு போயிட்டேன் நான், இங்க அப்பாவே படிக்காம இருக்கிறாரு. அப்பனா நமக்கு வந்து படிப்புங்கிறது எப்போ வருது? அப்பனா இந்த தத்துவம் சுதந்திரத்துக்கு முன்னாடி வர, அரசியலமைப்பு சட்டம் வர்றதுக்கு முன்னாடி வர இந்த தத்துவம் தான் நம்மளை வந்து ஆண்டுட்டு இருந்தது. ஏன்டா பிராமணன் மட்டும்தான் படிக்கணும். அப்பனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அதை நீங்க கூட வெளிச்சம் பட்டவர்த்தனமா பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து இங்க இருக்கக்கூடிய ஜான்ஸ் காலேஜில் படிப்பீங்க, இல்லாட்டா இங்க இருக்கக்கூடிய தேவர் காலேஜில் படிப்பீங்க, இல்லாட்டா இங்க இருக்கக்கூடிய ஏதாவது சங்கரங்கோவில் காலேஜில் படிப்பீங்க. இந்த படிப்பை காட்டிலும் ஐஐடியில வந்து முழுமையான இடஒதுக்கீடு வந்து இவங்களுக்கு தான் கொடுக்கப்படுது. ஐஐடி, ஐஐஎம், எய்ம்ஸ், ஜிப்மர் போன்ற பெரிய பெரிய பல்கலைக்கழகத்திலலாம் வந்து பெரிய பெரிய நிறுவனங்களெல்லாம் வந்து திட்டமிட்டு, ஆக்சுவலாக எஸ்சிக்கு கூட ஒரு 2-3 சீட்டு கிடைச்சிருது. பாவம் ஓபிசிக்கெல்லாம் சீட்டே கொடுக்க மாட்டேங்காங்க. ஆனால் ஓபிசிக்கு ஏதாவது சீட்டு கொடுக்கலன்னா அதுக்கு அதை குரல் கொடுக்கறதுக்கு கூட ஆள் கிடையாது. எதுல ஒரு எஸ்சியில வந்து ஏதாவது 4 பேருக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்னா குரல் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது. ஏன் மார்வாடியா வந்து ஆக்குபை பண்ணிட்டு இருக்கிறான்? ஏன்டா பணம் வந்து அவன் கையில தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த டீமே, அந்த கம்யூனிட்டி, இது கம்யூனிட்டியா இருக்குது. பனியா, செட்டி, மார்வாடிலாம் ஒரு கம்யூனிட்டியா இருக்கான், சமூகமா இருக்கிறான். அவனுக்குள்ள பிரிவினெல்லாம் கிடையாது. பிராமணன் ஒரு கம்யூனிட்டியா இருக்கிறான், மொத்தமா ஒரு கம்யூனிட்டியா இருக்காங்க. 3%. சத்திரி இங்கெல்லாம் வந்து இங்க அந்த கான்செப்ட் கிடையாது, சத்திரிங்கிற கான்செப்ட் கிடையாது. ஆனா வட இந்தியாலாம் சத்திரிங்கிற கான்செப்ட் உண்டு. ராஜ்புத்து, தகூர், ஜாட்டு போன்றவங்கலாம் நிலம் அவங்க கிட்ட தான். அவங்க 5.5% இருக்கிறாங்க. இது வந்து பனியாஸ் வந்து 6.5% இருக்காங்க. 90% வளங்கள், 90% வளங்கள் இருக்கு பாருங்க. பொருளாதார வளம் இந்தியாவில் வந்து 10% மக்கள்கிட்ட தான் இருக்கான். 90% வளம் 10% மக்கள்கிட்ட இருக்குதான். அப்பனா நீங்க இருக்கீங்க பாருங்க 85%. 10% வளம் தான் இந்த 85% மக்கள்கிட்ட இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய 10% வளம் தான் 85% இருக்கக்கூடிய 85% எஸ்சி மட்டும் கிடையாது, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி அண்ட் ரிலீஜியஸ் மைனாரிட்டி.
இவங்க கிட்ட தான் 10% தான் இருக்குது. நீங்க பெரிய ஆண்ட பரம்பரை, நாங்க வந்து பணக்காரர், ரொம்ப பெரிய பணக்காரங்க நீங்களாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. இந்த புள்ளி விவரத்தை தெரியலன்னா நீங்க சொல்லவே முடியாது நாங்க ஒரு பெரிய நிலக்கிழார், அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. நான் ஏன் என்ன சொல்லிட்டேன், 90% இந்தியாவில் இந்த 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 இருக்கிற எல்லா நிலமும் 10% மக்கள் கிட்ட தான் இருக்கு. வளங்கள் இங்க இந்த 10% லேண்ட் தான் 90% மக்கள் கிட்ட. அப்பனா கல்வி, நிலம், வியாபாரம், இந்த மூணுத்தையும் வந்து உங்ககிட்ட இருந்து பிடுங்கிட்டோம்னா நீங்க தொடர்ந்து அடிமையா இருப்பீங்க. நீங்க அடிமையா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, உங்ககிட்ட கல்வி கிடையாது, உங்ககிட்ட நிலம் கிடையாது, உங்ககிட்ட வியாபாரம் கிடையாது. அண்ணாச்சி இங்க பெரிய வந்து ஒரு இண்டஸ்ட்ரி இங்க வந்திருக்கிறாரு, நம்மளுடைய பார்வையில் அவர் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியஸ்ட்னு தெரியுது நமக்கு. அந்த பெருவட்டத்தில் பார்த்தோம்னா அவர் ஒரு சின்ன ஒரு மைனாரிட்டி தான், ஒரு மார்ஜினல் ஒரு பிஸ்னஸ் மேன் தான். அப்பனா இந்த கருத்தியல், இந்த இந்துத்துவா கருத்தியல் காங்கிரஸ் பிஜேபி வந்து கையாளுவதனால், இந்த கருத்தியல் அடிப்படையில் இயங்குறதுனால தான் நமக்கு வந்து வியாபாரமும் நம்ம கிட்ட வரமாட்டுக்கு, நிலமும் நம்ம கிட்ட வரமாட்டுக்கு, கல்வியும் நம்ம கிட்ட வரமாட்டுக்கு. நீங்க பெரிய படிப்பு படிச்சோம்னா கல்விலாம் ஒருத்தர் 2 பேர் தான் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் ஒரு படிப்பே கிடையாது. அதனால வந்து அவனுக்கும் ஐஏஎஸ் ஆபீசருக்கும் பிரயோஜனம் கிடையாது, சமுதாயத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்கிறாரு அப்படின்னா பெருமைக்கு வேணா நீங்க பேசிக்கலாம், ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் நம்ம ஆட்கள்ல இருக்கிறாங்கன்னு. அவன் குடும்பத்துக்கு கூட பிரயோஜனப்பட முடியாது, அவன் குடும்பத்துக்கும் பிரயோஜனப்பட மாட்டான், அவன் சமுதாயத்துக்கும் பிரயோஜனப்பட மாட்டான். ஆனா நமக்கு வேணா பெரிய பார்வையா வந்து ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் அப்படின்னு. ஒரு சுதந்திரத்துக்கு முன்னாடி இது இருந்தது, ஆனா சுதந்திரத்துக்கு அப்புறம் இருக்கு பாருங்க, சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து ஜனநாயகம் மலர்ந்துச்சு. ஜனநாயகம் மலர்ந்ததுக்கு அப்புறம் இது மலர்ந்திருக்கணும், இதெல்லாம் வந்திருக்கணும் நமக்கு. ஏண்டா இது வந்து ஆட்சிய மன்னர்கள் மூலமா இந்த கருத்தியல் இயங்குச்சு. மன்னர்கள் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்த அந்த பாப்பர பசங்க இந்த கருத்தியலை வந்து மன்னர்கிட்ட சொல்லி, மன்னர் வந்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆனா ஜனநாயகம் வந்ததுக்கு அப்புறம் இதை நீங்க நம்ம வர விட்டுருக்க கூடாது, இந்த கருத்தியலை வந்து நம்ம வந்து ஆள விட்டுருக்க கூடாது. ஏன்னா இந்த ஜனநாயகத்துல யார் தீர்மானிக்கக்கூடிய சக்தியில இருக்கிறா? யார் தீர்மான சக்தி? 3% இருக்கக்கூடிய நபர் வந்து தீர்மானிக்க முடியுமா? எது இது சூத்திரர் 85%? ஓட்டு யாருக்கிட்ட இருக்கு? இங்கதானே இருக்கு. ஆனா இங்க ஓட்டு இருக்குது, ஆனா இவர் ரூல் பண்ணிட்டு இருக்கான். அது எப்படி? அது ஓட்டு உங்ககிட்டங்க. ஆட்சியாளர் வந்து பூத கண்ணாடி போட்டு கூட தேட முடியாத ஒரு சாதிகாரன் நம்மளை ரூல் பண்ணிட்டு இருக்கான். அது தமிழ்நாடும் சரி, அது மத்தியில் இருக்கக்கூடிய நபர்களும் சரி, அவன் எங்கேயுமே அவனை தேட முடியாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு சாதிக்காரன் நம்மளை ரூல் பண்ணிட்டு இருக்கிறான். அப்படி என்றால் இந்த ஜனநாயகம் வந்ததுக்கு அப்புறம் இந்த கருத்தியல் வந்து ஆளுமை செய்ததற்கான காரணம், நாம் அந்த ஓட்டினுடைய வலிமையை தெரியாம போயிட்டோம். ஜனநாயகத்தை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிடல, இன்னும் ஜனநாயகத்து பாதைக்குள்ளே நீங்க வரல. நீங்க இப்போ இன்னும் கோரிக்கை வச்சுட்டே இருந்தீங்கன்னா ஜனநாயக பாதைக்குள்ளே வரலன்னு அர்த்தம். நீங்க இன்னும் ஜனநாயகனாலே அரசியல் தான், அரசியல் நீங்க படிச்சுதான் ஆகணும். நீங்க அரசியல் படிக்காம இந்த சமூகம் வந்து வளருவதற்கான எந்த ஒரு முகாந்தாரமும் நம்ம கிட்ட கிடையாது. உங்களுக்கு அரசியல் தெரியல அப்படின்னா நீங்க உங்களுடைய சொந்த குடும்பத்தை நீங்க கொண்டுட்டு இருக்கிறீங்க. சமூகத்துக்கு ஒரு பாதிப்புன்னா உங்களுக்கு ஒரு பாதிப்பு தானே. ஒரு டோட்டல் பாடி இருக்குது, ஒரு பாகம் மட்டும் வளர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்க, அதுக்கு பேர் என்ன பேருன்னு சொல்லுவாங்க? கேன்சர்பாங்க. கால் என்ன ஷேப் இருக்குதோ, கை என்ன ஷேப் இருக்குதோ, அந்த ஷேப் கரெக்டா இருந்தா தான் நல்லது. ஒரு பாகம் மட்டும் வளர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா அது ஆரோக்கியமான வளர்ச்சியா, ஒரு சமுதாயத்துக்கான ஆரோக்கியமான வளர்ச்சி கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு நான் சொல்றேன் என்னன்னா, நம் சமுதாயத்திற்கு, நாம் எந்த சமுதாயத்தில் பிறந்தோமோ அந்த சமுதாயத்திற்கு அரசியல் இல்லாததுனால தான் தேர்தல் காலங்களில் உங்களுக்கு 200 ரூபா 300 ரூபா குவார்டர் பாட்டில் பிரியாணி பட்டினம் கொடுத்து உங்களை வாங்கிக்கிடலாம் அப்படிங்கிறத அவன் முடிவு பண்றான். நீங்க உங்களுக்கு அரசியல் தெளிவா இருந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன். இது ஏன் மற்ற சாதிகளுக்கு இது பொருந்த மாட்டுக்கு? மற்ற சாதிக்காரனை ஏன் வெட்ட மாட்டுக்கான்? குறி வச்சு இந்த சமுதாயத்தில் இருக்கிற நபரை மட்டும் வெட்டுறான் அப்படின்னா நீங்கள் இன்னும் வந்து அரசியல் ரீதியா ஜனநாயகத்தினுடைய அந்த மகத்துவத்தை உங்களால புரிஞ்சுக்கிட முடியல. அந்த ஜனநாயகத்துல உங்களுக்கான பங்கை நீங்க பெறதுல கொஞ்சம் குறைபாடு இருக்குது. கேடரை நான் அனுப்பும்போது எண்ணிக்கையை கூட்டிட்டு வர வேண்டாம். ஒரு கேடர் இங்க இருந்து உருவாரான்னு நினைச்சுக்கோங்களேன். 1 + 1 = 11. 1 + 1 + 1 = எவ்வளவு?
111 இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இதில் உட்காந்துட்டு இருக்கீங்க. எல்லா மாற்றமும் தனிநபர் மூலமாக தான் நடக்குங்க. ஒரு மாற்றம் வந்து தனிநபர் மூலமா ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கிடலாம். அம்பேத்கருங்கிற ஒருத்தர் தான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார். கன்சிராமன் ஒருத்தர் தான் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். பெரியாருங்கிற ஒரு தனிநபர் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். எல்லாமே தனிநபர்கள் தான். இங்க இருக்கக்கூடிய ஐயா வைகுண்டர் போன்றவர் கூட ஒரு நபர் தான். அந்த ஒரு நபர் தான் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். அப்படி என்றால் நீங்க உங்களால ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் இந்த சமுதாயத்துல, நீங்க நினைச்சீங்கன்னா. ஆனா அதை நினைக்கும் போது நீங்க வந்து நான் விலை போயிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணணும். நான் விலை போகாத நபரா இருக்கணும். நான் இந்த வட்டத்துக்குள்ள, இந்த கருத்தியல் வட்டத்துக்குள்ள நான் அகப்பற்றக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நீங்க சாதியா இருக்கிறீங்க அப்படின்னா இதை நீங்க ஆமோதிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க இதை விரும்பலன்னு அர்த்தம். இதை ஆமோதிக்கிறீங்க, இதை விரும்பல. இதை ஆமோதிக்கிறீங்கன்னா இதுக்கு எதிரானவர்கள், சமத்துவத்திற்கு எதிரானவர்கள் சாதியவாதிகள். நீங்க மார்த்தட்டி நான் வந்து எந்த சமுதாயத்தில் பிறந்திருக்கோம், எங்க சமுதாயத்தினுடைய வரலாறு உனக்கு தெரியுமா, சாதியை பத்தி அதிகமா கூர்மைப்படுத்தி பேசிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க சமத்துவத்திற்கான வேலை செய்யலன்னு அர்த்தம். அந்த வேலை நீங்க சொல்ல 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 பக்கத்து சமுதாயத்துக்கார உங்களோட ஒட்ட மாட்டான். நாங்கள் ஆண்ட பரம்பரை, மோண்ட பரம்பரை, பேண்ட பரம்பரை அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னு நினச்சிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற எவனும் வந்து உங்களோட ஒரு சகோதரத்துவம் மலராது, ஒரு சமத்துவம் மலராது. அப்படி என்றால் நீங்க உங்களுடைய ஒரு ஜனநாயகத்தில் வந்து பிற சமுதாயத்தோடு, பல சமுதாயம் நம்மளே மாதிரி புதிரை வண்ணாறு எடுத்துக்கோங்க, நம்மளை காட்டிலும் ரொம்ப மோசமா இருந்துட்டு இருக்கிறாங்க. நீங்க இந்த சமுதாயத்தை எடுத்து, பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தையே எடுத்துக்கோங்களேன். குறவர்கள் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் வராங்க, வண்ணார் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் வராங்க, முடி திருத்துவோர் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் வராங்க, கோணார் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் வராங்க. இவங்களுக்கெல்லாம் கோணார்லாம் மிகப்பெரிய பெரும்பான்மை சமூகமா இருந்தாலும் கூட அரசியல் அவங்க அனாதை தான். மிகப்பெரிய பெரும்பான்மை, கிட்டத்தட்ட 8% மக்கள் இங்க இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். அவங்களுக்கு அரசியல் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. அவங்க ஆடு மாடு முயற்சிட்டு தான் அதே அந்த போக்கில் தான் போயிட்டு இருக்கிறாங்க. நமக்கு எப்படி வந்து வயக்காட்டில் நம்ம ஆட்கள் சிறு குறு விவசாயில மூழ்கி கிடைக்கிறாங்களோ அதே போல அவங்க ஆடு மாடு அந்த மேய்க்கிறதுல அதுல கிடைக்கிற பைசா வச்சுட்டு தான் அவங்க அந்த வாழ்வாதாரத்தையே மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கான அரசியல் பேசுறதுக்கு யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட சமுதாயத்தோட ஒரு நட்புறவை ஏற்படுத்துவதற்கான வேலையை செய்யணும் அப்படின்னா நீங்கள் அரசியலா இருந்து தான் பேச முடியும். ஒரு அரசியல் உறவு தான் ஒரு சமூக உறவுக்கு வழிவகுக்கும். சமூகமா நான் சாதியா போய் இன்னொருத்தர்கிட்ட போய் பேச முடியாது. நான் எல்லா சாதிக்காரர்கிட்ட போய் பேசுவேன். அதுக்கு காரணம் என்னன்னா, நான் வந்து அரசியல்வாதியா இருக்கிறேன், அரசியலை பேசிட்டு இருக்கிறேன். அதனால எல்லா சாதிகளோடு பழகுவதற்கு, பேசுவதற்கு, அவங்களுடைய குணாதிசயங்களை வந்து புரிந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான காரணம் நான் அரசியலை பேசிட்டு இருக்கேன். அவங்களுக்கான அரசியலை பேசுறேன், உங்களுக்கான அரசியலை பேசிட்டு இருக்கிற அதே நேரத்தில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட அனைத்து சாதிகளுடைய அரசியலை நான் பேசிட்டு இருக்கிறதுனால கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட சாதிகளோட நான் உறவு வச்சுட்டு இருக்கிறேன். அந்த உறவு வச்சு அவங்களோட பேசுவதற்கான காரணம் நான் என்னைய சாதியா பார்க்கல, நான் இந்த கருத்தியலுக்கு எதிரானவன் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. பிறந்தது பல்லனா பிறந்திருக்கலாம், நான் இப்போ சீக்கியனா சாதியை விட்டு தப்பிச்சு நான் சீக்கியனா போயிட்டேன் நான். ஆனால் இந்த கருத்தியலுக்கு, இந்த பார்ப்பனிய மனு தர்ம சனாதன தர்மத்துக்கு எதிராக நான் இருப்பதனால எல்லா சாதிகளோடும் நட்புறவு, பாப்பான தவிர எல்லா சாதிகளோடும் நட்புறவு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு எனக்கு அரசியல் இருந்து கிடைக்குது. அப்படி என்றால் நீங்களும் கொஞ்சம் மாறுபட்டு, நானும் உங்களை அந்த சமுதாயத்திலிருந்து பிறந்ததுனால நீங்களும் வந்து ஒரு எம்எல்ஏ ஆகணும், இந்த தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்னு எனக்கு ஒரு கனவு இருக்காதா? நீங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தகுதி வாய்ந்த ஒரு சமூகம், வெள்ளந்தியான சமூகங்க. வெள்ளந்தி யார் வந்து வெள்ளந்தியா இருக்கிறாங்களோ, யார் நேர்மையா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கோபம் வரும் அதிகமா. ஒருத்தனுக்கு கோபம் வரலன்னா அவனுக்கு வந்து ஃப்ராடுத்தனம் அங்க இருக்குன்னு அர்த்தம். மக்குக்கு தான் கோபம் வராது, அடிமைக்கு கோபம் வராது. எவனுக்கு கோபம் வருதோ அவன் நேர்மையா வாழ்ந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். அப்படிப்பட்ட இந்த சமுதாயம் மட்டும்தான் தமிழகத்துல அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு இருக்கிற ஒரே சமூகம் இதுதான். அதற்கு என்ன காரணம் அப்படி என்றால், நீங்க நேர்மையா இருக்கிறீங்க, யாருக்கும் பயப்படுறதெல்லாம் கிடையாது. அதனாலதான் ஆட்சியாளர்களே பயந்துட்டு இருக்கிறதுக்கான காரணம், நாம் ஒரு தன்னிறைவோடு இருக்கிறோம், சுயமரியாதைக்காக ஓடிட்டு அலைகிறோம், மாண்புக்காக, சுயமாண்புக்காக ஓடிட்டு அலைகிறோம், வாழ்வுக்காக நாம் வாழணும்யா, மானத்தோட வாழணும் அப்படிங்கிற அந்த வேட்கை, அந்த தாகம் நம்ம கிட்ட இருக்கிறதுக்கான காரணம் நீங்கள் நேர்மையா இருக்கிறீங்க. அந்த நேர்மையினுடைய வெளிப்பாடு தான் கோபம்.
நம்ம மேல கோவப்படுறதுக்கான காரணம் என்னன்னா, அவன் செய்யற பித்தலாட்டத்துக்கு நம்ம வந்து வழிவகுக்கல. அவன் பித்தலாட்டத்துல ஊறி போய் இருக்கிறான். எல்லா காவல்துறை உயர் அதிகாரிகளும் பித்தலாட்டத்துல இருக்கிறான். அந்த வலைக்குள்ள சிக்காத நபர்கள் நீங்க இருக்கிறதுனாலதான் உங்களை கண்டாலே எரிச்சல் வருது, உங்களை கண்டாலே அடிக்கணும்னு தோணுது. முருகனை எப்படி படுகொலை செஞ்சாங்க? வண்டி ஓட்டிட்டு வரான், ஒரு காரணம் இல்ல, 3 பேர் சேர்ந்து மண்டையை உடைக்கிறாங்க, அன்கான்சியஸ்ல போய் இறந்து போறான். போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் நான் படிச்சு பார்க்கும்போது மிக தெளிவா இருக்குது, அது காவல்துறை அடிச்சுதான் கொண்டு இருக்கிறான். நீ உங்க போராட்டம் எதுக்குமே பயன்படலையே. அந்த ஒரு நாள் போராட்டம், அந்த 2 நாள் போராட்டம், அந்த சம்பிக்க வச்சாங்க, அது அவ்வளோ, அதோட சரி. கைவிடப்பட்ட நபர் மாதிரி இருந்துட்டு இருக்கிறாங்க அந்த குடும்பம். நீங்கள் அரசியல பேச ஆரம்பிக்கணும்.